பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். இயேசுவை காண விரும்புகிறோம். கர்த்தராகிய இயேசு இப்பூமியில் இருந்த நாட்களில் கிரேக்கர் சிலர் அவருடைய சீஷர்களில் ஒருவனை அணுகி, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று ஆவலுடன் கேட்டனர். யோவான் 12:21. அன்று அந்த கிரேக்கர் அச்சீஷனிடத்தில் கோரியது போலவே இன்று உலகமானது கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் நோக்கி, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்கிறது. நண்பனே, நாங்கள் உன்னில் இயேசுவை காண விரும்புகிறோம் என்பதே உலக மாந்தருடைய அக்கோரிக்கையின் உட்கருத்தாகும். அருமையான தேவ பிள்ளையே, அவர்களது இந்த கோரிக்கைக்கு நீ அளிக்கும் பதில் யாது? கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்தத்தை, அவரது தாழ்மையை, அவரது உண்மையை, அவரது சாந்தத்தை, அவரது மன்னித்து நேசிக்கும் தெய்வீக அன்பை, அவரது ஜெப ஜீவியத்தை, அவரது தியாகத்தை, அவரது நற்பண்புகள் அனைத்தையும் அவர்கள் உன்னில் காண விழைகின்றனர். உன்னுடைய அனுதின ஜீவியத்தில் நீ வெளிப்படுத்துகிற சுபாவங்களில் கிறிஸ்துவை அவர்கள் தேடுகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் நீ ஒரு கிறிஸ்தவனாயிருந்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று ஆத்திரத்துடன் வினவும் சத்தத்தை நாம் கேட்பதுண்டே. உன் அன்பின் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தமது கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மரித்து உனக்காக தமது ஜீவனையே கொடுத்ததின் முடிவான நோக்கம் தம்முடைய அதே சாயலை உன்னில் காண வேண்டும் என்பதே. உன் ஜீவியம் எல்லா பகுதிகளிலும் அவரை பிரதிபலிப்பதாக மாறும்போது மாத்திரமே உன்னில் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஏசாயா 53:11. ஆகவே மற்றெல்லாவற்றையும் விட நீ தேவனையும் மனுஷரையும் மகிழ்விக்கும் திவ்ய சுபாவங்களை உன்னில் கட்டி எழுப்பிக் கொள்வதற்கே உன் ஜீவியத்தில் அதிக முக்கியத்துவம் அளிப்பாயாக. நியாயாதிபதிகள் 9:13. ஒருமுறை கர்த்தராகிய இயேசுவின் சீஷர்களில் ஒருவன், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும், யோவான் 14:8 என்ற ஆசையுடன் அவரிடத்தில் கேட்டபோது 9வது வசனம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அவர் அவனுக்கு பதிலளித்தார். அவர் நமக்கும் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள், மத்தேயு 5:48 என்றே கூறி சென்றிருக்கிறார். உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல 1 பேதுரு 1:15. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல லூக்கா 6:36. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல எபேசியர் 4:32 போன்ற வேத பகுதிகள் தேவன் நம்மிடத்தில் எத்தகைய உன்னதமான உயர்தரமான சுபாவத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன அன்றோ? மேலும் கிரேக்கர் தம்மை காண விரும்புகிறார்கள் என்ற செய்தி ஆண்டவராகிய இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்களுக்கு தம்மை காண்பிக்கும்படி அவர் உடனடியாக விரைந்து செல்லவில்லை. பின்னாட்களில் அவர் கல்வாரி பாதையை எதிர்கொள்ள வேண்டியதாயிருந்த சந்தர்ப்பத்தில் கெத்செமனே தோட்டத்தில் தம்மை பிடித்து செல்லும்படி ஆயுதங்களோடு வந்தவர்களை நோக்கி அவர், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று வினாவினார். அவர்கள் நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று கூறியபோது அவர், நான் தான் என்று நேரடியாகவே அவர்களுக்கு பதிலளித்தது போல யோவான் 18:4-5 கூறியிருக்கிறது. மேற்கூறப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் தம்மை காண விரும்பிய கிரேக்கருக்கு அவர் பதில் அளிக்கவில்லை. தேவ சித்தத்தின்படி பாடுபடுவதற்கு மனமுவந்திருந்த அவர் உலக ஞானிகளுக்கும் மேன்மக்களுக்கும் தாம் ஒரு பெரிய போதகர் என்றோ மகா தீர்க்கதரிசியானவர் என்றோ தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை தேடுகிறது. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு மறைப்பொருளாகவே இருக்கிறார். இன்றும் சாதுரிய ஞானத்தோடு பேசப்படும் சொற்பொழிவுகளினால் அல்ல, பைத்தியமாக தோன்றுகிற எளிமையான பிரசங்கத்தினாலேயே கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார். 1 கொரிந்தியர் 1:17 மற்றும் 21-24 வரை கிறிஸ்துவாகிய தேவ ஞானம் உலக ஞானிகளுக்கு தன்னை மறைத்து கொள்ளுகிறது. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை என்றுரைத்த
அவர் தாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருந்தும் ஒரு சந்தர்ப்பத்தில் தம்மை தாங்களே ராஜாவாக்கும்படி வந்த யூதருக்கு தம்மை மறைத்து கொண்டாரென்றோ? யோவான் 5:41, 6:15, வெளிப்படுத்தின விசேஷம் 19:16. இந்த மறைக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ ஞானத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. 1 கொரிந்தியர் 2:7-8. இவ்வாறு இருக்க இந்த தேவ ஞானம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தராகிய இயேசு தமது ஆவியில் களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது என்று லூக்கா 10:21 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது, லூக்கா 10:21 என்று பரமபிதாவை நோக்கி கூறினார். ஆம், சிறு பிள்ளையைப் போல தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யம் அவர்களுக்கே உரியது. பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்கள் கூட ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்காக தங்களை வெறுமையாக்கிக் கொள்ளுகிறவர்களுக்கே வெளிப்படுத்தப்படுகின்றன. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:8 என அப்போஸ்தலன் பவுல் கூறியிருக்கின்றாரோ? பிரதிஷ்டையினால் தங்களை இவ்வுலகில் ஏதுமற்றவர்களாக்கிக் கொண்ட அப்போஸ்தலர்களாகிய எளியவர்களுக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்த பரமபிதாவானவர் பிரியமாயிருப்பதை எண்ணியே கர்த்தராகிய இயேசு தமது ஆவியில் களி கூர்ந்தார். கிரேக்கர் தம்மை காண விரும்புகிறார்கள் என்ற செய்தி கர்த்தராகிய இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டபோது அதற்கு அவர் அளித்த மறுமொழி யாது? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:23-24 என்பதே. அவர் தேவனுக்கு சமமானவரான தேவகுமாரனாயிருந்தும் தம்மைத்தாமே தாழ்த்தி தம்மை மனுஷகுமாரன் என்று குறிப்பிட்டதும், தாம் கோர சிலுவையில் தொங்கி நீச மரணம் அடையப் போகிற வேளையை தாம் மகிமைப்படும் வேளை என்று குறிப்பிட்டதும், உலக ஞானிகளாகிய அந்த கிரேக்கருக்கு சற்றும் புரியாத புதிராகவே இருந்திருக்கும். உலக ஞானத்தினால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறவர்களுக்கு அவர் ஓர் அறியப்படாத இரகசியமாகவே இருக்கிறார். இவ்வேத பகுதியில் அவர் தம்மை நிலத்தில் விழுந்து சாகிற ஒரு கோதுமை மணி என்றும், தம்மை பின்பற்றுகிறவர்களை அந்த விதையிலிருந்து உண்டாகும் நிறை பலனான தானியம் என்றும் குறிப்பிடுகிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தபோது நிலத்தில் விழுந்து மரிக்கிற ஒரு கோதுமை மணியானார். நான் அனுதினமும் சாகிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:31, கலாத்தியர் 2:20 என்று அப்போஸ்தலன் பவுல் கூறியவாறு அனுதினமும் தங்கள் சுய சித்தத்திற்கும் சுய விருப்பங்களுக்கும் மரிக்கிறவர்களாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களை அவர் தம்மை போன்ற கோதுமை மணிகளாக மாற்றுகிறார். மத்தேயு 3:12. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் அவருடனே கூட எழுந்தவர்களும் தங்கள் ஜீவிய காலமெல்லாம் அவருடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறவர்களுமான ஒரு கூட்டம் பேர் இன்றும் இப்பூமியில் அவருக்கு உண்டு. விகற்பமான சூழ்நிலைகளிலும் அவர்களது சுகந்த வாசனையுள்ள ஜீவியமானது கிறிஸ்துவை உலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். தங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது அவர்கள் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவார்கள். கலாத்தியர் 2:20, ரோமர் 6:4, கொலோசேயர் 3:1-4 வரை. அருமையான தேவ பிள்ளையே, தம்முடைய அடிச்சுவடுகளில் நீ நடக்கும்படி கிறிஸ்து உனக்கு மாதிரியை பின்வைத்து சென்றிருக்கிறார். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 பேதுரு 2:21,
1 யோவான் 2:6 என்று திருவசனம் கூறுகிறது. ஆகவே உன் அனுதின ஜீவியத்தில் நீ அவரது மாதிரியை பின்பற்ற தீர்மானிப்பாயாக. உலகம் உன்னில் இயேசுவை காண்பதாக. இயேசுவை உன்னில் காண விரும்புகிறோம் என்று உன்னை சூழ எப்பக்கத்திலும் இருந்து உன்னை நோக்கி வரும் சத்தத்திற்கு நீ அளிக்கப் போகிற மறுமொழி யாது? நாளுக்கு நாள் நீ அவருடைய சாயலில் வளர்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவாயாகில் மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 62:5. கிறிஸ்துவின் நாளில் நீ உள்ளாக பூரண மகிமையுள்ள ராஜகுமாரத்தியாக அவரை சந்திப்பாய். ஆகவே நம்மை பகைத்து பலவிதமான தீமையான மொழிகளை நம் பேரில் பொய்யாய் சொல்லி நமக்கு இன்னல்களை விளைவிப்பவர்களே நம்மால் மிக அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவர். ஏனெனில் பரலோகத்தில் நமக்கு மிகுதியான பலன் கிடைப்பதற்கு காரணமாயிருப்பவர்கள் அவர்கள்தானே. மத்தேயு 5:11-12. இளைஞன் யோசேப்பை அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு மிகவும் அதிகமாய் நேசித்தான். அதனால் அவனுடைய சகோதரர் அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தனர். மேலும் அவன் ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தபோது அவனை அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்து அவன் மேல் பொறாமை கொண்டனர். குழியில் போட்டனர், இஸ்மவேலினிடத்தில் விற்று போட்டனர். முடிவாக அவன் எகிப்தில் பல வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் யோசேப்பு மீண்டும் அவர்களை சந்தித்தபோது தான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தீமையையும் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவனாய் இருந்த போதிலும் அவன் அவர்கள் மேல் சற்றேனும் பகையுணர்வோ பழிவாங்கும் எண்ணமோ அற்றவனாக அவர்களுடைய துரோக செயல்கள் அனைத்தையும் மனப்பூர்வமாய் மன்னித்து அவர்களை நேசித்தான். தன்னை மிதிக்கிறவர்களுக்கு நற்கந்தத்தை அள்ளி வழங்குகிற அந்த மன்னிப்பு மலரைப் போல அவன் அவர்களிடம் தாராளமான அன்பையும் மனதுருக்கத்தையுமே வெளிப்படுத்தினான். அவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தில் சத்தமிட்டு அழுதான் என்றும் தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 45:2-14-15. அந்த அழுகை அவனிலிருந்த மனதுருக்கமுள்ள அன்பிலிருந்து பிறந்த ஒன்றாயிருந்தது. மேலும் அவன் தன் இன்னல்களுக்கெல்லாம் காரணமாயிருந்த தன் சகோதரரை என்கிட்டே வாருங்கள் என்று அழைத்து அவர்களை தன்னண்டையில் கிட்ட சேர்த்து கொண்டதுடன் அவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் எகிப்தின் மிக நல்ல இடத்தில் தனக்கு சமீபமாகவே குடியேறுவதற்கும் ஏற்பாடுகளை செய்தான். அவ்வாறே நாமும் நம்மை விரோதிக்கிற எவருக்கும் தாராளமாக மன்னித்து அவர்களுக்கு தெய்வீக அன்பை வழங்கும்படி இச்சின்னஞ்சிறு மலர் நமக்கு போதிக்கிறது. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நீ மனப்பூர்வமாய் ஒரு நபரை மன்னித்து அவரில் அன்பு கூறுவதற்கான அடையாளங்களுள் ஒன்று உன்னால் இயன்ற அளவுக்கு மிக சிறப்பான விதத்தில் நீ அந்த நபருக்கு நன்மை செய்வதே. கெத்செமனேயில் கர்த்தராகிய இயேசுவை பிடித்து செல்லும்படி ஆயுதங்களுடன் வந்தவர்களில் ஒருவனாகிய மல்கூஸ் என்பவனுடைய வலது காது துண்டிக்கப்பட்ட போது அவர் தாம் சந்தித்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவன் மேல் மனதுருக்கம் உள்ளவராயிருந்து அவனுடைய காதை தொட்டு அவனை சுகமாக்கினார். லூக்கா 22:50-51. அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை விட்ட நேரத்தில் ஒரு ரோம போர்ச்சேவகன் அவரில் ஜீவன் இருக்கிறதா என்று அறியும்படி அவரது விலாவில் ஈட்டியினால் குத்தினான் என்றும் அப்பொழுது அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்றும் திருவசனம் கூறுகிறது. யோவான் 19:34. அப்போர்ச்சேவகனின் பெயர் லாங்கிமஸ் என்றும் அவனது கண்களில் ஒன்று பார்வையற்றதாயிருந்தது என்றும் அவன் அவரது விலாவிலே தன் ஈட்டியினால் உருவ குத்தியபோது அங்கிருந்து புறப்பட்ட இரத்தத்தின் ஒரு துளி அக்கண்ணில் தெறிக்கவே உடனடியாக அது சொஸ்தமாகி அவன் அக்கண்ணில் பார்வையை பெற்றுக்கொண்டான் என்று கூறப்படுகிறது. கர்த்தராகிய இயேசுவின் கல்வாரி பாதையில் அவருடைய சீஷர்கள் அவரை தனியே விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். பேதுரு அவரை தான் அறிந்திருந்ததையும் கூட மறுதலித்து அவரை சபித்தான். ஆனாலும் அவர் தாம் உயிரோடு எழுந்த பின்னர் அவர்களை தேடிக்கொண்டு அவர்கள் மீன்பிடிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருந்த திபேரியா கடற்கரைக்கு அதிகாலையிலே சென்றார். அவர்கள் பசியோடும் மிகுந்த களைப்போடும் இருந்ததை அறிந்திருந்த அவர்
சூடான பொரித்த மீன்களுடனும் அப்பங்களுடனும் அவர்களுக்காக கரையில் காத்திருந்தார். யோவான் 21:1-13. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ரோமர் 12:20 என நாம் வாசிக்கிறோமே. இங்கு அக்கினி தழல் என்பது சத்துருக்களை மன்னித்து நேசிக்கிற தெய்வீக அன்பை குறிக்கிறது. நேச வைராக்கியத்தை குறித்து அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. உன்னத பாட்டு 8:6 என்று கூறப்பட்டுள்ளதன்றோ? நீங்கள் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக உங்களை விரோதிக்கிறவர்களையும் நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்வீர்களாயின் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். மத்தேயு 5:45 என்ற நற்செய்தியை மன்னிப்பு மலர் நமக்கு அறிவிக்கிறது. உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவ பிள்ளையே, உனக்கு தீங்கிழைக்கிறவர்களுக்கு நீ உடனடியாகவும் மனப்பூர்வமாகவும் மன்னித்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்வதுடன் நிறுத்தி கொள்ளாமல் இன்னும் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது என்ன? அது அவர்களுடைய நலனுக்காக உன் உள்ளத்தின் ஆழத்தினின்று தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வதாகும். மனசாட்சி கால பரிசுத்தவான்களாகிய யோபு இதற்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் என யோபு 42:10 நாம் வாசிக்கிறோம். அச்சிநேகிதர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவனுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் குறித்து அவர்கள் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவுமே அவர்கள் அவனிடத்திற்கு வந்தனர். யோபு 2:11. ஆனால் அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்பதைக் கண்ட அவர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவனை குற்றம் சாட்டவே ஆரம்பித்து விட்டனர். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி அவனை இரவும் பகலும் தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டே இருந்தனர். இவ்வாறு அவர்கள் அவனுக்கு வேதனை உண்டாக்கும் சத்துருக்களாகவே இருந்தனர். அவர்கள் பொய்யை பிணைக்கிறவர்களாகவும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாகவும் தங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறவர்களாகவும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களாகவுமே இருந்தனர். யோபு 13:4-6:27-16:2. ஆயினும் யோபு தன் கொடிய வேதனைகளின் மத்தியிலும் அவர்களுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அது நிமித்தம் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். இவ்விதமாக நீயும் உனக்கு விரோதமாக தவறு இழைக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்வாயாகில் இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் ஸ்தேவான் தன்னை கொலை செய்யும்படி தன் மேல் கல் எறிந்து கொண்டிருந்தவர்களையும் உடனேதானே மன்னித்து அவர்களுக்காக வேண்டிக் கொண்டது போல ஏசாயா 53:12, லூக்கா 23:34, அப்போஸ்தலர் நடபடிகள் 7:60 நீயும் உனக்கு தீங்கிழைக்கிறவர்களை உடனடியாக மன்னித்து அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவாயாகில் அவர்களை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளுவாய். உன்னிலுள்ள தெய்வீக அன்பாகிய நற்கந்தத்தை வெளியே கொண்டு வரும்படியாகவே உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை சின்னஞ்சிறு மன்னிப்பு மலர் உனக்கு நினைவூட்டுகிறது. இந்த தெய்வீக அன்பை பெற்றுக்கொள்ளுவது எப்படி? அன்பான வாலிபனே, நீ துர்க்கிரியைகளினால் தேவனுக்கு சத்ருவாயிருக்கையில் உன் கல்வாரி நேசர் உன்னுடைய பாவங்களை எண்ணாமல் உன்னில் அன்பு கூர்ந்து உன்னை மன்னித்து உனக்கு நன்மை செய்து இன்றைக்கும் உனக்காக பரமபிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதை நீ சற்று சிந்தித்துப்பார். கர்த்தாவே, உம் அன்புக்கு எவ்விதத்திலும் பாத்திரனாயிராத என்னையும் நீர் இவ்வளவாக நேசித்தீரே என்ற நன்றி உணர்வு மெய்யாகவே உன்னில் இருக்குமாயின் உன்னுடைய அன்புக்கு பாத்திரன் அல்ல என்று நீ என்னும் எந்த நபரையும் கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போலவே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவது உனக்கு லகுவானதாயிருக்கும். கல்வாரியிலிருந்து பிரவாகித்து வருகிற தெய்வீக அன்பானது உன்னை மன்னிப்பதற்கு போதுமானதாயிருப்பது மாத்திரமல்ல, உன் சத்துருக்களை உன் உள்ளத்தினின்று நேசிக்க கூடியவனாக உன்னை மாற்றுவதற்கும்
வல்லமையுள்ளதாயிருக்கிறது. அத்தூய அன்பை பெற்றுக்கொள்வதற்கென்று நீ தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுவாயாக. நீ மெய்யாகவே உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதற்காக வாஞ்சித்து கதறுவாயாகில், எவரையும் மன்னித்து நேசிக்கும்படி உன்னை நெருக்கி ஏவுகிற கிறிஸ்துவின் அன்பு உன் உள்ளத்திற்குள் பிரவாகித்து பாயும். 2 கொரிந்தியர் 5:14-15. பரிசுத்த ஆவியானவர் அத்தேவ அன்பினால் உன் உள்ளத்தை நிரப்புவார். ரோமர் 5:5. இந்த தூய்மையான தெய்வீக அன்பினால் நீயும் ஒரு மன்னிப்பு மலராக மாறுவாய். உன் ஜீவியத்தின் சுகந்த வாசனை எத்திக்கும் பரவி தேவனையும் மனுஷரையும் மகிழ்விக்கும்.